தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீத புத்தகத்திலிருந்து வரிசையாக ஒவ்வொரு சங்கீதமாக நாம் சிந்தித்து தியானித்து வருகிறோம். இதுவரை 21 சங்கீதத்தை முடித்திருக்கிறோம். இந்த சங்கீத செய்திகள் எல்லாம் உங்களுக்கு யூடியூபில் கிடைக்கும், மகிமை டிவி வெப்சைட்டில் கிடைக்கும். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நீங்கள் டிவியிலே தவற விட்டு விட்டீர்கள் என்றால் இந்த யூடியூபிலே வெப்சைட்டில் நீங்கள் கண்டுகளித்து மற்றவர்களுக்கும் இப்படி செய்திகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற காரியத்தை அவர்களுக்கும் நீங்கள் விளக்கி சொல்லலாம். உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படலாம். இன்றைக்கு 22ஆம் சங்கீதம் உங்கள் எல்லாருக்கும் மிகவும் அருமையான சங்கீதம். ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையிலும் மேற்கோள் காட்டப்படக்கூடிய ஒரு சங்கீதம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கர்த்தர் கதறக்கூடிய வார்த்தையை சொல்லி ஜெபித்த ஒரு சங்கீதம். 22ஆம் சங்கீதம் சிலுவையிலே ஆண்டவர் தொங்கும் பொழுது அவருடைய மனதிலே ஆக்கிரமித்து கொண்டிருந்த ஒரு சங்கீதம் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. 22ஆம் சங்கீதத்தை பாருங்கள். வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 22ஆம் சங்கீதத்திலே அடைப்புக்குறிக்குள்ளே நாம் காணும் பொழுது அகிலேத் ஷகார் என்னும் ராகத்தில் பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் சூரியோதயத்திற்கு முன்பாக, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக பாடப்பட வேண்டிய சங்கீதம், பாடப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி சங்கீதங்களை விளக்கக்கூடிய வேத பண்டிதர்களால் நமக்கு சொல்லப்படுகிறது. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ராகத்தலைவன்னா யார்? பாடகர் குழு தலைவர். இஸ்ரவேலிலே ஆலயங்கள் இருந்தன. ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, தேவாலயம் இருந்தது, அது மட்டுமின்றி ஜபாலயமும் இருந்தது. இந்த ஆலய ஆராதனைகளிலே பாடப்பட்ட சங்கீதங்கள், அந்த பாடல்களுக்கு பொறுப்பாளர், பாடகர் குழுவை பயிற்றுவித்து பாடச் செய்தவர், ஆராதனைக்கு அலங்காரமாக விளங்கியவர் இந்த ராகக்குழு தலைவர். அவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து நாம் காண்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை முன்னறிவித்த ஒரு சங்கீதம் என்று சொல்லலாம். 1ஆம் வசனத்தையும் நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வசனம் அந்த அதிகாரத்தில் விளங்க நாம் காண்கிறோம். இந்த சங்கீதத்தின் முதற் பகுதி, முதல் 21 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சிலுவையின் காட்சிகளை பார்க்கிறோம். 22ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் காட்சிகளை நாம் காண்கிறோம். ஆக ஆண்டவருடைய வரலாறு இந்த சங்கீதத்திலே இடம்பெறுகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல ஆண்டவர் இந்த சங்கீதத்தின் முதற் பகுதியை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே மேற்கோள் காட்டியதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர் என்று பார்க்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? புரியாத வசனம் சிலருக்கு. ஒருவேளை 4ஆம் வசனத்தை கொடுத்து இதை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னால்
பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே குழம்புகிறார்கள், கேட்கிறவர்களை குழப்புகிறார்கள். இந்த வசனத்தை கொடுக்கும் பொழுதே ஐயா வேறு ஏதாவது வசனம் தாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாக விளக்க முடியவில்லை. எப்படி கடவுளை கடவுள் கைவிடலாம்? இயேசுவானவர் தெய்வம் என்றால் என் தேவனே என் தேவனே என்று சொல்லி அவர் பிதாவை நோக்கி எப்படி அழைக்கலாம்? கடவுளை கடவுள் எப்படி கைவிடலாம் என்ற கேள்வி அநேகருக்கு புதிராக இருக்கிறது. பாவத்தை குறித்து சரியாக நாம் படித்திருப்போம் என்றால் இந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற கேள்விக்கு நாம் எளிதாக பதிலை கண்டுபிடித்து விடலாம். பாவம் மனுஷனை தேவனை விட்டு பிரிக்கிறது. ஆதாமும் மேவாளும் பாவம் செய்தார்கள், கடவுளை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கும் ஆண்டவருக்கு இடையே சுடரொளி பட்டயம் வந்தது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது, பாவம் மனிதனை அவனுடைய அயலானை விட்டு பிரிக்கிறது. ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. சவுல் தாவீது இடையிலே பாவம், அதுதான் காரணம். பாவம் ஒரு மனுஷனை அவனை விட்டே பிரிக்கிறது. அவனால் நேசிக்க முடியவில்லை, தற்கொலை செய்து கொள்கிறான். பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது, அயலானை விட்டு பிரிக்கிறது, அடுத்தவர்களை விட்டு பிரிக்கிறது. பாவம் பிரிக்கிறது. நம்முடைய பாவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்ட பொழுது அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக வந்ததினாலே நம்முடைய பாவம் அவர் மேல் சிலுவையிலே சுமத்தப்பட்ட பொழுது பாவத்திற்கு பிரிக்கும் சக்தி உண்டு என்பதினாலே இதுவரை நானும் என் தேவனும் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கர்த்தர் சொன்னாரே. பிதாவின் கையும் குமாரனும் கையும் குமாரனுடைய கையும் இப்படி பிடித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய பாவம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட பொழுது பாவத்திற்கு பிரிக்கும் சக்தி உண்டு என்பதினாலே நம்முடைய பாவம் இயேசுவை பிதாவை விட்டு பிரித்ததினாலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதுதான் அந்த வசனத்தின் உண்மையான பூரணமாக விளக்கமாகும். இந்த வசனத்தை பற்றி சங்கீதக்காரன் 22ஆம் சங்கீதத்தில் எழுதும் பொழுது அவனும் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது போல காணப்படுவதாக இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் கைவிடப்படாமல் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் கைவிடப்பட்டார். இந்த உலகத்தில் நாம் பிரிக்கப்படாத ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்று கருதி ஆண்டவர் தற்காலிகமாக பிரிக்கப்பட்டார். அதற்கு பிறகு மரித்தார், உயிர்த்தார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்றைக்கு நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் கர்த்தர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இயேசுவானவர் கைவிடப்பட்டார். இன்றைக்கு நாம் கைவிடப்படாமல் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே காணும் பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிரந்தரமாக நம்மோடு ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். எந்த நிலைமையிலே எந்த சூழ்நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதெல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு ஆமோதித்து தருகிறது. சரி, இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு நோக்கம் என்ன? ஆண்டவருடைய சாயலிலே வாழ்வதற்காக, ஆண்டவருடைய சாயலிலே வளர்வதற்காக, ஆண்டவருடைய சாயலிலே பூரணம் அடைவதற்காக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஆக நாம் கைவிடப்படாமல் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் கைவிடப்பட்டார். ஆக இது தாவீதினுடைய தனிப்பட்ட ஒரு கேள்வி, சந்தேகமான கேள்வி. ஏன் என்னை கைவிட்டீர்? அதற்கு தேவன் என்ன பதில் சொன்னார் இயேசுவுக்கு? உம்மை நான் எதற்கு கைவிட்டேன் என்றால் ஆண்டவர் விளக்கம் சொல்லவில்லை. அந்த கேள்விக்கு பதிலேயே சொல்லவில்லை. இயேசுவுக்கு விளக்கங்களின் அடிப்படையிலே நாம் வாழவில்லை, விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். யோபு எத்தனையோ கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு பார்த்தான் ஆண்டவரிடத்தில். ஒரு கேள்விக்கும் ஆண்டவர் பதில் சொல்லாமல் அவனிடத்தில் ஆண்டவர் கேள்விகள் கேட்டதாக யோபுவின் சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக கேள்விகளுக்கு பதில் இல்லாவிட்டாலும் கேள்விகளாத கீழ்ப்படிதலோடு சந்தேகமின்றி சந்தோஷத்தோடு ஆண்டவரை நாம் பற்றுப்பிடித்து அவரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் வேதத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். சந்தேகம் வேண்டாம். அப்படியே சந்தேகம் வந்தாலும் விசுவாசம் கேள்வியினாலே வரும்.
கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி ரோமர் 10:17 நாம் பார்க்கிறோமே. அப்படியாக ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க ஏராளமான சந்தேகங்கள் நிவர்த்தியாகும். சந்தோஷத்தோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக முதலாவதாக தாவீதினுடைய சந்தேகம், இரண்டாவதாக அவனுடைய சஞ்சலம். முதல் 11 வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தூரமாக இருப்பதாக முதலாவது சங்கீதத்திலே அறிவிக்கிறான். எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? கர்த்தர் தூரமாக இல்லை, நாம் தான் அவரை விட்டு தூரமாக இருக்கிறோம். நாம் தூரம் போனோம், சோரம் போனோம். எனவே ஆண்டவரிடத்திலே மனம் திருந்தி வந்து ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் தூரமாக இருப்பது போல காட்சி அளிக்கிறாரா உங்களுக்கு? கர்த்தர் தூரமாக இருப்பது போல உங்களுக்கு தோன்றுகிறதா? ஆண்டவர் ரொம்ப தொலைவில் இருப்பது போல தோன்றுவதனாலே ரொம்ப சத்தமிட்டு கண்ணீர் விட்டு கதறி நெஞ்சில் அடித்து கொண்டு ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் எப்படி கத்தினாலும் கதறினாலும் உங்களுக்கு முன்னால் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் அருகாமையிலே ஆண்டவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமல் இருக்கக்கூடிய கர்த்தரை பற்றி பிடித்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அது மட்டுமல்ல, முதல் 2 வசனங்களிலே உணர்ச்சிகள் பாதிக்கப்பட்டு வேதனையோடு சங்கீதக்காரன் விளங்குகிறான். அவனுக்கு அவமானங்கள் பெருகி இருந்தது என்று சொல்லி 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். அநேகர் அவனை நிந்தித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி அறிவிக்கிறான். அது மட்டுமல்ல, அவனை சுற்றி இருக்கக்கூடிய பகைஞர்கள் சிங்கத்தை போலவும் கண்டாமிருகத்தை போலவும் எருதுகள் போலவும் நாய்கள் போலவும் வளைந்து கொண்டதாக தன்னுடைய வேதனை சங்கீதக்காரன் அறிவிப்பதாக பார்க்கிறோம். மற்றவர்கள் சத்துருக்கள் எல்லாரும் மிருகங்களைப் போல தோன்றினாலும் தன்னை தாழ்த்தி வாழ்கிறான் சங்கீதக்காரன். என்ன சொல்கிறான்? நானும் ஒரு புழு என்று அறிவிப்பதாக இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலே எந்த விதமான உதவியும் அவனுக்கு கிடைக்கவில்லை. 13ஆம் வசனத்திலே ஏராளமான பயங்கரங்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அவனுடைய கைகள் அவனுடைய கால்கள் எல்லாம் துளைக்கப்பட்டிருக்கின்றன. அவனுடைய எலும்புகளை எண்ணக்கூடிய அளவிலே அவனுடைய சரீரம் ஒட்டி விட்டது. அவனுடைய துணிமணிகள் எல்லாவற்றையும் பங்கிட்டு கொண்டார்கள். எதிரிகள் சூழ அவன் இருப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி சொல்ல சொல்ல இயேசுவின் நிலைமை நமக்கு புரிகிறதல்லவா? அவரும் தாவீதின் குமாரன். தாவீதுக்கு ஏற்பட்ட தொல்லைகள், துன்பங்கள், தீமைகள் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏற்பட்டது என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக சந்தேகப்படக்கூடிய தாவீது, இரண்டாவதாக சஞ்சலப்படக்கூடிய தாவீது, மூன்றாவதாக சத்துரு போராட்டங்களின் மத்தியிலே வாழக்கூடிய தாவீது என்று சொல்லி 12ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். இந்த எல்லா சங்கீத வசனங்களையும் நான் வாசிக்கவில்லை. ஏன் வாசிக்கவில்லை? உங்கள் கையில் வேதம் இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதோ பிறகோ நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். நான் கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கொண்டே நான் போய்கொண்டிருக்கிறேன். சத்துரு போராட்டம். உங்களுக்கு சத்துருக்கள் இருக்காங்களா? ஆண்டவருக்கே இருந்தாங்களே. அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து, யூதாஸ் காரியோத்து, அவரை சிலுவையில் அறைந்தவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், அவரை விட்டு ஓடிப்போனவர்கள், அவர்களை நிந்தித்தவர்கள், துன்பப்படுத்தியவர்கள், தீமையான பலவிதமான மொழிகளை பொய்யாய் சொன்னவர்கள், பரியாசம் பண்ணினவர்கள், உரிந்தவர்கள், வேடிக்கை பண்ணினவர்கள் எல்லாம் இருந்தாங்களே. அதே போராட்டம் தாவீதுக்கும் இருந்தது. அதே போராட்டங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. போராட்டங்களினூடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி விளக்குவதாக தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது பவுல் குறிப்பிடுவதாக நாம் பார்க்கிறோம். ஆக சத்துருக்களின் போராட்டம், அவர்களுடைய சூழ்ச்சி, சூழ இருந்து கொண்டு அவர்கள் பண்ணக்கூடிய வேடிக்கைகள், பரியாசங்கள் எல்லாம் தாவீதுக்கும் இருந்தன. தாகத்தால் நாவரண்டு போனான். அது மட்டுமல்ல, அவனை ஒரு வேடிக்கை பொருளாக வைத்து, விளையாட்டு கருவியாக வைத்து அவனை பரியாசம் பண்ணினார்கள் என்றும் பார்க்கிறோம். அவன் ஆடைகளையெல்லாம் உரிந்து கொண்டு அதன் பேரில் சீட்டு போட்டார்கள் என்றும் அவனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆக வெறுமையாக்கப்பட்ட ஒரு மனுஷன், உரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், நிர்வாணமாக ஆக்கப்பட்ட ஒரு மனுஷன், நிர்வாணமாக ஆக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து ஆதியாகமத்தில் பார்க்கிறோமே. ஆதாம், ஏவாள்
தங்களை தாங்களே நிர்வாணிகளாக்கி கொண்டார்கள். எப்படி? அவர்கள் பாவம் செய்ததினாலே நிர்வாணிகள் என்று கண்டுகொண்டார்கள். அத்தி இலைகளை தைத்து ஆடைகளாக உடுத்து கொண்டார்கள். ஒரு மனுஷன் பாவத்தினாலே நிர்வாணமானான். இன்னொரு மனுஷர் நம்முடைய பாவத்திற்காக நிர்வாணமாக்கப்பட்டார். ஆடைகள் அகற்றப்பட்டார். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுப்பதற்காக, துதியின் ஆடையை கொடுப்பதற்காக, ரட்சிப்பின் வஸ்திரங்களை தருவதற்காக, நம்மை மூடுவதற்காக, நம்முடைய பாவங்களை மூடி நம்மை அலங்காரப்படுத்துவதற்காக, அழகு செய்வதற்காக ஆண்டவர் தம்மை தாமே நிர்வாணப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆக ஆண்டவர் நமக்கு ஆடை தருவதற்காக அவர் ஆடைகள் அகற்றப்பட்டாரே, அப்பேற்பட்ட ஆடையை நமக்கு அணிவித்த ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. எனக்காக எல்லாவற்றையும் இழந்த ஆண்டவரே, உமக்காக நான் எல்லாவற்றையும் இழந்து வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லலாமா? கஷ்டமாக இருக்குமோ? கஷ்டமாக இருக்காது. கர்த்தருடைய கிருபையை நான் நம்பி ஜீவித்தால், ஆண்டவருடைய ஒத்தாசை உதவியை நம்பி நாடினால் அது கஷ்டமாக இருக்காது. ஏனென்றால் சீஷத்துவத்தின் அடிப்படை ரகசியமே எல்லாவற்றையும் இழந்து இயேசுவை பின்பற்றுவது, ஒன்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவருக்கே முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். சீஷத்துவத்தின் அடிப்படை ரகசியம் சிலுவை. சீஷத்துவத்திற்கு எதிர்மறையான வாழ்க்கை செழுமை. செழுமையை நாடி ஜீவிக்கிறீர்களா? சிலுவையை நாடி ஜீவிக்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தினாலே சுபிட்சமாக, சுதந்திரமாக, செல்வாக்கு நிறைந்து, சொல்வாக்கு மிகுந்து, உலகம் முழுவதையும் அனுபவிக்கக்கூடிய அளவிலே உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அல்லது ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் மறந்து, எல்லாவற்றையும் துறந்து இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டு அவரை பின்பற்றி வாழ நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழக்க விரும்புகிறவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருக்கு ஒன்றும் கொடுக்காமல், ஒரு தியாகம் பண்ணாமல் எல்லாவற்றையும் பற்றி பிடித்து இறுக பிடித்து வாழக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போவார்கள். எதையெல்லாம் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோமோ அதையெல்லாம் பத்திரமாக பாதுகாத்து கொள்வார் ஆண்டவர். எதையெல்லாம் நம்முடைய கரங்களில் வைத்துக்கொண்டு, அமுக்கிக் கொண்டு, அழுத்தி கொண்டு, நம்மை நாமே நிரப்பிக்கொண்டு வாழ பிரயாசப்படுகிறோமோ ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாவற்றையும் இழந்து போவோம். கர்த்தர் நம்முடைய பங்கு, கர்த்தர் நம்முடைய பேங்கு. ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம். ஆக முதலாவதாக தாவீதின் சந்தேகத்தை பார்க்கிறோம். இரண்டாவதாக அவனுடைய சஞ்சலத்தை காண்கிறோம். மூன்றாவதாக அவனுடைய சத்துரு போராட்டத்தை சந்திக்கிறோம். நான்காவதாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய சகாயத்தையும் காண்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய சகாயத்தை 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். ஏன் 11ஆம் வசனத்திலே கூட நாம் பார்க்கும் பொழுது, என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கெட்டியிருக்கிறது, சகாயமும் இல்லை என்று சொல்லக்கூடிய சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் சகாயத்தை அருளி செய்வதாக 19ஆம் சங்கீதத்திலிருந்து 21ஆம் சங்கீதம் வரை நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்களை நான் வாசிக்கட்டுமா? நீங்கள் வேத வசனத்தை பாருங்களேன், வேத புத்தகத்தை பாருங்களேன். சங்கீதம் 22:19 முதல், ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும், என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர் என்று சொல்வதாக நான் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். சகாயம் வேண்டி தாவீது ஜெபிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடுகிறான்? அநேக வேளைகளில் நாம் சகாயத்தை எங்கே தேடுகிறோம்? நம்முடைய புத்தியை சார்ந்து, புத்தியை சகாயமாக எண்ணி நாம் வாழ்கிறோம். அல்லது மற்றவர்களிடத்திலே சகாயம் தேடுகிறோம், அல்லது ஊழியக்காரர்களிடத்திலே சகாயம் தேடுகிறோம். இவர் ஜெபித்தால் நல்லது, அவர் ஜெபித்தால் நல்லது, நமக்கு பலன் கிடைக்கும் என்று எண்ணுகிறோம். அந்த எண்ணுதல் சரியானது தவறானதா?
மற்றவர்கள் நமக்கு ஜெபிப்பது நல்லதுதான். அதில் அன்பு கிடைக்கும், விசுவாசத்தில் உறுதி கிடைக்கும். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரர்களாக இருந்தால் பதிலும் கிடைக்கும். ஆனால் என்ன கிடைக்காது? ஆண்டவருக்கு நமக்கு உறவு கிடைக்காது, ஐக்கியம் கிடைக்காது, தொடர்பு கிடைக்காது. நான் ஜெபித்தால் நடக்காது, நான் ஒரு பாவி, நான் மனம் திரும்புவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, எனக்கு காரியமாக வேண்டும். எனவே கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் கால்களிலே விழுவேன், அவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே என் ஜீவியத்தை நான் அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லி மற்றவர்களுடைய விசுவாசம், மற்றவர்களுடைய ஜெபம், இதையெல்லாம் நாம் நம்பி வாழும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பை விட்டுவிட்டு அடுத்தவர்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஜீவியத்தை அமைத்துக் கொள்ள பிரயாசப்படும் பொழுது அது பிச்சைக்காரத்தனம், அது குருட்டாட்டம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாவங்களை விட்டுவிட்டு மனம் திரும்பி ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள், பாக்கியவான்களாக ஜீவிப்பீர்கள். இந்த சகாயமெல்லாம் தனக்கு கர்த்தரிடமிருந்து கிடைக்கும் என்பதற்கு சங்கீதக்காரனிடத்தில் காணப்பட்ட ஆதாரங்கள் என்ன? என்ன அடிப்படையின் பேரிலே கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறான்? முதலாவதாக 9ஆம் வசனத்திலே நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை. இரண்டாவதாக 19 முதல் 21ஆம் வசனம் வரை ஜெபம், ஆண்டவரிடத்திலே அவன் அளிக்கக்கூடிய விண்ணப்பம், அந்த விண்ணப்பம். மூன்றாவதாக ஆண்டவருடைய ரட்சிப்பு, என்னை ரட்சியும் என்று சொல்லி 7ஆம் வசனத்திலே ஜெபிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதை ஒத்த கருத்துகள். என்னென்ன கருத்துகள்? ஆண்டவர் பேரில் நம்பிக்கை, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெபம், அது மட்டுமல்ல ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக வேண்டுதல். இந்த காரியங்கள் எல்லாம் 31ஆம் சங்கீதத்திலும் 40ஆம் சங்கீதத்திலும் காண கிடக்கின்றன. எனவே இந்த அடிப்படை கருத்துக்களை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னொரு காரியத்தை குறித்து நாம் சங்கீதக்காரனிடத்தில் பார்க்கும் பொழுது, முதலாவதாக அவனுடைய சந்தேகம், இரண்டாவதாக அவனுடைய சஞ்சலம், மூன்றாவதாக அவனுக்கு இருந்த சத்துரு போராட்டம், நான்காவதாக சகாயம், இன்னொன்று சந்தோஷம். எப்படி முடிகிறது சங்கீதம்? சந்தோஷம். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவனுக்கு சந்தோஷம் இருந்ததாக 22ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். நீளமான வசன பகுதி. அங்கே என்ன காண்கிறோம்? 21ஆம் 24ஆம் வசனங்களிலே அவனுடைய ஜெபங்களுக்கு விடை கிடைக்கிறது. கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பத்திற்கு அவனுக்கு பதில் கிடைக்கிறது. 27ஆம் வசனத்திலே அவனுக்கு திருப்தி உண்டாகிறது. இன்னும் 28ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆளுகை, அவருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிறது. 30ஆவது வசனத்திலே அவருக்கு ஆராதனை செய்ய அவன் ஆயத்தப்படுகிறான். என்னதெல்லாம் கிடைக்கிறது பாருங்கள். ஒரு மனுஷன் சஞ்சலமான, சந்தேகமான, சத்துரு போராட்டமான சூழ்நிலைகளிலே, சகாயம் இல்லாத சூழ்நிலையிலே சங்கீதக்காரன் ஜெபிக்கும் பொழுது இத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்கு சொந்தமாக கிடைப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது, திருப்தியான ஜீவியம் கிடைக்கிறது. ஆண்டவருடைய ஆட்சியிலே, ஆளுகையிலே அவனுடைய வாழ்க்கை விளங்குகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க அவன் ஆயத்தமாகிறான் என்று சொல்லி நான் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த சந்தோஷமான ஜீவியத்திற்கு அடிப்படையாக, இலக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தாவீதை போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 22ஆம் வசனம் 31ஆம் வசனத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அநேக ஆசீர்வாதங்களுக்கு முட்டுக்கட்டை, அநேக ஆசீர்வாதங்களுக்கு இடரல், தடுப்பு சுவர் பாவம் தானே. பாவம் ஆசீர்வாதங்களை கெடுக்கிறது. பாவம் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. எனவே பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். பாவம் ஒரு பாம்பு மாதிரி, பாம்போடு பழகேல் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் மண்டியிடுவோம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்வோம். தேவனுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர் ஆண்டவராகிய தெய்வம். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும். அநேக பாவங்களை நான் அறிக்கையிட்டிருக்கிறேன் ஆண்டவரே. அந்தரங்க பாவங்கள் எத்தனையோ உண்டு. அவற்றையெல்லாம் சொல்வதற்கு எனக்கு மறதி, ஞாபகத்தில் இல்லை. அவ்வப்போது நீர் எனக்கு நினைவுபடுத்தும் பொழுது அவற்றை நான் அறிக்கை செய்வேன். ஆனால் எனக்கு ஒன்று நிச்சயம் கர்த்தாவே, நான் செய்த பாவங்கள், செய்கிற பாவங்கள், செய்யப்போகிற பாவங்கள்
எல்லாவற்றிற்காகவும் நீர் சிலுவையிலே மரித்து விட்டீர். மரித்தீர் என்றால் மன்னித்தீர் என்று அர்த்தம். இது எனக்கு தெரியும் ஆண்டவரே. எனவே என் பாவங்களை மன்னிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி வரக்கூடிய பாவங்கள் என்னை அண்டாதவாறு ஆளாதவாறு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அறிக்கை செய்வது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு துதி செலுத்துங்கள், நன்றி தெரிவியுங்கள். ஏனென்றால் நீங்கள் பிறப்பதற்கு முன்பே, நான் பிறப்பதற்கு முன்பே நமக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்து சிலுவையிலே இறந்து நமக்கு வேண்டிய ரட்சிப்பை சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு நமக்கு பொதுவானது, போதுமானது. மனம் திரும்பி இந்த ரட்சிப்பை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த இரட்சணிய வாழ்க்கையை ஆண்டவர் அருளி செய்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் மூன்றாவதாக, முதல் ரெண்டு சொன்ன ஞாபகத்தில் இருக்கா? முதலாவதாக பாவ அறிக்கை, இரண்டாவதாக ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரம், மூன்றாவதாக பொருத்தனை என்று சொல்லி 25ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். பொருத்தனை பண்ணுங்கள். ஆண்டவரே, பொருத்தனை பண்ணி நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய பொருத்தனைகளுக்கு ஆண்டவரே நீர் விடுதலை கொடும். ஆனால் பொருத்தனை பண்ணிவிட்டு அதை செய்யாமல் போனால் பாவம். எனவே நன்றாக யோசித்து, ஆண்டவரே இந்த பொருத்தனைகளை உமக்கு முன்பாக நான் செய்கிறேன். ஆண்டவருக்கு பொருத்தனையாக காணிக்கை கொடுப்பது எளிது. ஆண்டவருக்கு பொருத்தனையாக ஒரு காணிக்கை பொருளை ஆலயத்தில் கொண்டு வைப்பதும் எளிது. ஆனால் ஆவிக்குரிய பொருத்தனைகள், ஆண்டவரே இன்று முதல் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆண்டவரே இன்று முதல் நான் புரளி பேச மாட்டேன். ஆண்டவரே இன்று முதல் நான் நாவடக்கத்தோடு நான் வாழ்வேன். இன்று முதல் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். இன்று முதல் மற்றவர்களோடு ஒப்புரவாக நான் வாழ்வேன். இந்த மாதிரிப்பட்ட பொருத்தனைகள் ஆவிக்குரிய பொருத்தனைகள். இவற்றையெல்லாம் நீங்கள் பண்ணி வாழ்வீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஆனந்தம், ஆண்டவருக்கு ஆனந்தம், உங்களுக்கு ஆசீர்வாதம். பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு ஜபத்தை ஏறிடுங்கள். ஜபங்களுக்கு ஆண்டவர் பதிலளிப்பார். இன்னும் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆராதனை செய்யுங்கள். ஆராதனை என்பது ஆலயத்தில் போய் மட்டுமல்ல. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடக்கூடாது. ஆனாலும் ஆலயத்திலே மட்டுமல்ல, தனிப்பட்ட ஜீவியத்திலே காலையிலே எழும்பி மாலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து ஆராதனை செய்ய வேண்டும். அப்படியே இருந்த இடத்துல உட்கார்ந்து அல்லது நின்று அல்லது நடந்து பாட்டை பாடுங்கள். ஒரு பாட்டை பாடுங்கள், ஒரு வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், கண்களை மூடி கர்த்தரை பாருங்கள். ஆண்டவரே என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமாக இருக்கிறதா என்று கேளுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 20 தோத்திரம் செலுத்துங்களேன். ஏன் 20? சும்மா 20. 10ன்னா கொஞ்சம் தானே. 20 பண்ணுங்க. போக போக 30 பண்ணுவீங்க. பிறகு கொஞ்ச நாட்களில் உங்கள் வாயே உங்களுடைய வாழ்க்கையை தோத்திரமாக மாறிவிடும். ஐயா, 20 பண்ணுறதுக்கு அங்கே என்ன இருக்குது? 1, ஆண்டவரே இந்த நாளிலே என்னை உயிரோடு வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2, ஆண்டவரே எனக்கு குளிப்பதற்கு தண்ணீர் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 3, ஆண்டவரே எனக்கு காலை உணவு தந்ததற்காக ஸ்தோத்திரம். 4, அந்த டெலிஃபோன் கால் வந்தது ஆண்டவரே, அந்த ஆள் என்னோடு பேசிய போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 5, இப்படி சொல்லிக்கிட்டே இருங்களேன். நிறைய வரும். ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும் பொழுது துதியோடு படுக்கைக்கு செல்லுங்கள். ஆண்டவர் செய்த ஒரு 20 நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இது ஒரு பயிற்சி தான். 20 தான் இல்லை, அதிகமாகவும் செய்யலாம். ஆனால் 1-2ஓட நீங்கள் நிப்பாட்டிக்கிடாதீங்க. ஆக ஆண்டவரை வீட்டிலேயே இருக்கக்கூடிய இடத்திலேயே நீங்கள் ஆராதியுங்கள். அது மட்டுமல்ல, சேவை செய்யுங்கள், இரக்கமுள்ளவர்களாக வாழுங்கள், ஆறுதல் படுத்துங்கள், எளியவர்களுக்கு இறங்குங்கள், வேண்டிய உதவி உங்களுக்கு செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார், நீண்ட சந்ததியையும் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி கடைசி வசனம் முடிக்கிறது. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஆராயவும், நீர் எங்களுக்கு தந்த வாழ்க்கையை ஆராயவும் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தாவீதுக்கு இருந்த சந்தேகமான சஞ்சலமான சூழ்நிலையிலும் கடைசியில் சந்தோஷத்தை நீர் அவனுக்கு கட்டளையிட்டீரே, அதுபோல் ஆண்டவரே சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய அளவில் நாங்கள் கற்ற நியதிகளை நெறிகளை கடைபிடித்து
இம்மையிலே சந்தோஷத்தோடு மறுமை நிச்சயத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.